இரட்சிப்பு தேவனுடைய ஈவு. டேவிட் பிளனைட்டின் மனமாற்றம். சுயநீதியின் கந்தை. ஒரு குளிர்கால ஞாயிறு காலை டேவிட் பிளனைட் உடற்பயிற்சிக்காக நடந்து சென்று கொண்டிருந்த போது தேவனுடைய உக்கிரமான கோபத்தை குறித்த பயம் அவர் உள்ளத்தை உலுக்கியது. தான் இதுவரை செய்த நற்கிரியைகள் அனைத்தும் தேவனுக்கு முன்பாக அழுக்கடைந்த கந்தை என்பதை அவர் உணர்ந்தார். தன் பாவ நிலையை கண்டு நடுங்கினார். இருப்பினும் அவர் தன் சொந்த முயற்சியால் இறைவனை பிரியப்படுத்த முயன்றார். அதிக நேரம் ஜெபிப்பதும் உபவாசிப்பதும் வேதம் வாசிப்பதும் தன்னை நீதிமானாக மாற்றும் என்று தவறாக நம்பினார். மனித முயற்சியால் பரலோகத்தை அடையலாம் என்ற எண்ணம் அவரிடம் இருந்தது. கிருபையோடு ஒரு போராட்டம். தேவன் பிளனைட்டின் உள்ளத்தில் கிரியை செய்ய தொடங்கினார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள கிருபையின் தத்துவத்தை அவரால் ஏற்க முடியவில்லை. நற்கிரியைகளால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே இரட்சிப்பு உண்டாயிருக்கிறது என்பதை அவர் தன் பெருமையினால் எதிர்த்தார். நான் எவ்வளவு பிரயாசப்படுகிறேனே, இதையெல்லாம் தேவன் கணக்கில் கொள்ள மாட்டாரா என்ற குழப்பமும் கோபமும் அவரில் வெடித்தது. தன் சுயநீதியை தூக்கி எறிய முடியாமல் விரக்தியின் விளிம்பிற்கு சென்றார். அவரால் ஜெபிக்கக்கூட முடியவில்லை. தன் இருதயத்தின் கடினத்தையே அவர் கண்டார். புதிய வெளிச்சம். ஒரு மாலை வேளையில் அமைதியான காட்டுப்பகுதியில் அவர் நடந்து கொண்டிருந்த போது ஒரு தெய்வீக அனுபவம் ஏற்பட்டது. ஊனக்கண்களால் அல்ல, ஆத்துமாவின் கண்களால் ஒரு மகிமையை கண்டார். அதுவரை அவர் கண்டிராத தேவனுடைய இறையாண்மையும் அன்பும் அவருக்கு வெளிப்பட்டது. அப்பொழுது அவருடைய போராட்டங்கள் நீங்கின. தன் பாவத்தையோ தன் நீதியையோ அவர் பார்க்கவில்லை. மாறாக தேவன் எவ்வளவு அழகானவர், எவ்வளவு அன்பானவர் என்பதை கண்டார். இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினால் தம்மை தேடி வந்ததை எண்ணி வியந்தார். அன்று மாலை அந்த காட்டிலிருந்து அவர் திரும்பும்போது பழைய பிளனைட்டாக அல்ல, கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாக வெளியே வந்தார். வேதவசனம். இரட்சிப்பு என்பது மனிதனுடைய முயற்சியால் வருவதல்ல, அது தேவன் அளிக்கும் இலவசமான பரிசு என்பதை உறுதிப்படுத்தும் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். பாடங்கள். சுயநீதி. நம்முடைய நற்கிரியைகள் நம்மை இரட்சிக்க முடியாது. தேவ கிருபை. இரட்சிப்பு என்பது நாம் சம்பாதிப்பதல்ல, தேவன் நமக்கு தரும் பரிசு. அர்ப்பணிப்பு. உண்மையான இரட்சிப்பு ஒரு மனிதனை முழுவதுமாக மாற்றுகிறது. ஆமென்.